காவல்துறையோ எல்லாம் ஏற்பாடுகள் இருந்திருக்கு. ஆனால் உயிர் போகக்கூடிய இடத்துல தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேள்வி வைக்கிறார். அதாவது முதலமைச்சர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் இப்போ நம்ம இந்த ஒரு துரதிர்ஷ்டமான இந்த துன்பியல் சம்பவத்தை நாம் யாருமே இது நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ரிவர்ஸ் பாயிண்ட் போடுவோம். 14,99,995 பேர் நிம்மதியாக போயிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேரை காப்பாற்றின அரசாங்கம், அத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கான அரசாங்கம் இந்த 5 பேரை எப்படி விட்டுருக்க முடியும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இறந்தவர்கள் ஒருவேளை கூட்ட நெரிசலில் இறந்திருந்தால், இல்லை வண்டி எடுத்ததில் டிராஃபிக் ஜாமில் மாட்டி இறந்திருந்தால் சரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க இறந்திருக்கிறதுக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதை நமது ஐபிஎஸ் ரவி அவர்களும் தெளிவாக சொன்னார்கள், டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ இந்த 5 பேர் இந்த நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று சென்னையினுடைய வானிலை ஏறத்தாழ 37 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு பொறுப்பேற்கணும் என்று வந்தால் இவ்வளவு வெப்பநிலையில் 11 to 1 மணி வரைக்குமாக மக்கள் இத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்று சொன்னால் இதை நடத்துறது தேவையாங்கிறத அது யோசிச்சிருக்கணும்ல. அவர் தான் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி பல நகரங்கள் நடந்திருக்கிறது. இல்ல, இதுவரைக்கும் நடந்ததுல சென்னையில நடந்தது தான் அதிகம். ஆமா, இல்ல அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு 25 லட்சம் பேர் நடந்ததாக எங்கேயும் வரலாறு இல்ல. இல்ல, இதுவரைக்கும் லிம்கா இல்ல அதாவது இந்த லிம்கா மெரினா பீச்சில் 25 லட்சம் சொல்ல 15 லட்சம் சொல்ல. ஏர்போர்ஸ் ஏர் ஷோவுக்கு இதுவரைக்கும் வந்ததில் அதிகமானது சென்னையில். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 கோடி பேர் இருந்தும் அங்க சேர்ந்தவங்க இதோட கம்மியா தான் இருந்திருக்காங்க. அதுவே நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. இதுல நான் அரசியல் பேசுறதையே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல இதுல அரசியல் பேசுறது அதுல என்ன இருக்குன்னா, நீங்க நேரத்தை சொல்றீங்க, ஏன் 11 மணில இருந்து 1 மணி அப்படின்னா, ஏர்போர்ஸ் சாகசம்ங்கிறது அவ்வளவு எளிதானது இல்ல. உங்களுக்கு வெதர் நல்லா இருக்கணும். வெதர் சரியா இல்லைன்னா அவங்க சாகசம் மேற்கொள்ளும் போது விபத்துகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதையெல்லாம் கணக்கிட்டு தானே ஒரு நேரத்தை குறிப்பாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், அது ஏற்கனவே குறிக்கப்பட்டது, அதுக்கான இவ்வளவு பேர் வருவாங்கன்றதையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு. இல்ல அதாவது அவங்க சொல்லி இருந்தது 15 லட்சம் அவங்க சொல்லல. அவங்க சொன்னது 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல இவ்வளவு பேர் வருவாங்க. நம்ம தான் சகோதரர் ரவி ஐபிஎஸ் ரவி தெளிவா சொன்னாரு, நம்ம தான் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டு எடுத்து ஏறத்தாழ 15 லட்சம் பேர் வரலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப 7000 எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்களே அழைப்பும் கொடுத்தீங்க, அப்ப நீங்க ஏற்பாடு செய்ய வேண்டாமான்னு கேட்கிறாரு. இல்ல, நாங்க அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் தவறா சொல்றாரு. எங்கேயுமே நாங்க அழைப்பு கொடுக்கல. நடக்கிற விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்தது ஒன்றிய அரசு. அது ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ஆபீஷியலா சொல்றாங்க. அது ஒரு பெருமைக்குரிய நிகழ்வு, அதுக்காக கொடுக்கறாங்க. ஒண்ணு என்னன்னா கேஎஸ், நம்ம சொல்றது என்னன்னா, அவங்க அழைப்பு கொடுத்தாங்களோ, நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம செய்திருக்கிறோம். இத்தனை மக்கள் போன இடத்தில் எந்த இடத்திலும் பெரிதாக இப்ப ஒரு அம்மா சொல்றாங்க, இல்லைங்க நாங்க நாங்க நின்ன இடத்துல இருந்து காரை போய் எடுத்துட்டு வரேன்னு எங்களை விட்டுட்டு தான் போனாருங்க. போகும்போது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ரைட், இப்படி 2 பேர். ரைட், அப்ப சூழ்நிலை என்ன அப்படின்னா, உண்மையிலே இயற்கை என்ன சொல்றாரு, ஆம்புலன்ஸை நகர்த்த முடியல அல்லது ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அப்ப அந்த இடத்துல ஃபுல் ஃபிளட்ஜ்டா இருந்தா அப்படின்னு கேக்குறாரு. நான் கேட்ட வரைக்கும் வருவதற்கு முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் நான் கேட்டுவிட்டு தான் வந்தேன். வருகிற போது அவர் மிக தெளிவாக சொன்னார், நின்ன ஆம்புலன்ஸ் எல்லாத்துலயுமே தேவையான மருத்துவ கமிட்டி இருந்தது, மருத்துவர் குழு இருந்தது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வண்டியில இல்லாம அப்ப ஒரு நிமிஷம், இப்ப ரிவர்ஸ்ல வாங்க, 96 பேர் இது இல்லாம, இந்த 5 பேர் இல்லாம 97 பேர், மொத்தம் 103 பேர் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு யார் இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்டு? ரைட், அப்ப இது இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக சோடிக்கிற வேலையை விட்டுருங்கிற நான். நீங்க வேண்டாம், இந்த 15 லட்சம் பேரை காப்பாத்துறதுல 14 லட்சத்தி அவ்வளவு மக்களை காப்பாத்தின ஒரு முதலமைச்சர் இந்த மக்களை விட்டுறன்னு நினைச்சிருப்பாரா? அது கிடையாது. ஒருவேளை மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டி காட்டியதை போல ஏதோ ஒரு நெரிசல் வந்தது, மூச்சு முட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா
அது சரி. குடிநீர் தான் சார். இப்ப ஹீட் வேவ்னு நீங்களே சொல்றீங்க, உங்க மருத்துவ அறிக்கையும் சொல்லுதுன்னா அது எதனால் ஏற்படுது? போதுமான அளவுக்கு குடிநீர் இல்லை அல்லது கொண்டு வரல, மக்கள் எடுத்துட்டு வரணும், அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் அந்த கட்டமைப்பை நாம உறுதி செஞ்சிருக்கோமாங்கிற கேள்வி எதிர்க்கட்சி முன்வைக்கிறாங்க. அதாவது கேஸ் ஒன்று என்னன்னா, நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள நீங்க நம்ம அந்த மெரினா பீச்சினுடைய மொத்த சுற்றளவுக்குள்ள 15 லட்சம் மக்கள், நீங்க எந்தெந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அந்த மக்கள் மூவ் பண்ண முடியும். முடிஞ்சாதான் நீங்க போக முடியும். நம்ம தண்ணி வச்சிருந்தா கூட எல்லா இடத்துலயும் 10 அடிக்கு ஒண்ணு நம்ம வைக்க முடியாது. ரைட், ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம், அதுதான் ரவி ஐபிஎஸ் சொல்றாரு, அப்படி வைக்க முடியாது, அந்த இடத்துலயே ஸ்டாம்ப் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நான் சொல்ற அந்த உடம்புல வந்து தண்ணீர் குறைஞ்சு அந்த ஒரு இது வரும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம இமிடியேட்டா என்ன செய்ய முடியும்ங்கறத தான் பார்க்க முடியும். அந்த ஸ்பாட்ல வந்து இல்ல அப்படின்னா கஷ்டம். ஆனா ஒவ்வொரு என்ன அடிப்படையா கேள்வி இருக்குன்னா சார், வரும்போது 7 மணில இருந்து தொடங்குது சார். ஆமா, மக்கள் வர்றாங்க 11 மணிக்கு வரைக்கும் அந்த கூட்டம் கூடுது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடியிருக்கிறாங்க. அப்போது காவல்துறை முழுமையாக தான் இருக்குது. திரும்ப போகும்போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் வெளியேறக்கூடிய ஒரு சூழலாக அமையுது. அப்போ காவல்துறை எவ்வளோ தூரம் அங்கே இருந்தாங்கங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரையும் அங்கே வந்து அவங்க சேனலைஸ் பண்ணி எந்தெந்த சாலையில் போகணுங்கிற இடத்துல அவங்க முழுமையாக இருந்தாங்களா, அல்லது காவல்துறை மாநகர காவல் ஆணையர் அங்கே இருக்கிறாருன்னா அவர் என்ன விதமான முன்னேற்பாடுகளை அல்லது அவருடைய ஜூனியர்ஸ்க்கு அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, எப்படி அது சரி செய்யப்பட்டது, அந்த இடம் லேப்ஸாக இருந்ததான்னு கேட்குறாங்க. இல்லை அது ஏன் கேட்குறாங்கன்னா, அகெயின் ஸ்டாம்பீடு இல்லை, ஆனால் 108 ஆம்புலன்ஸ் செல்வதற்கான வழி கூட ஏற்படலை, அப்போ டிராஃபிக் செக்கில் இருந்ததான்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது இது யதார்த்தமாகவே நம்ம பேசணும் அப்படின்னா 1.5 லட்சம் பேரில் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த அரசு முன்னெச்சரிக்கையாகவே சொன்னது, வர்றவங்க தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் பொது இதை ஏற்பாடு பண்ணுங்க, பொது போக்குவரத்து வாங்க, ஏன்னா இந்த மாதிரி வந்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கார்ல வந்திருக்காங்க அப்படின்னாலுமே நீங்க அதாவது நம்ம முந்தின நாளே எல்லாம் சார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த அதாவது காந்தி சாலையில இருந்து வரவங்க எந்த இதுல வரணும், காமராஜர் சாலையில இருந்து வர்றவங்களுக்கு எங்க, மயிலாப்பூர் பக்கத்துல 7 இடங்களுக்கும் நம்ம வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இதுல என்ன நடந்துருச்சுன்னா சார், அதாவது பார்க்கிங்ல மக்கள் நிறுத்தினதை விட சாலையோரங்களில் மக்கள் நிறுத்திய கார்கள் மூவ் ஆகிறதுக்கு டைம் இல்ல, பெரும் எண்ணிக்கையில் வரும்போது இருக்கிற சிக்கல் அதுதான் காரணமே தவிர, உறுதியாக சொல்லுகிறேன், இந்த அரசு இப்ப தலைவர் இப்ப அரசாங்கத்தினுடைய இன்டென்ஷன் அப்படி இருக்குன்னு யாருமே சொல்லல. ஒருத்தர் உயிர் போயிடணும்னு அரசாங்கம் நினைச்சிருக்காது, அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்குன்னு சூர்யா சொல்றாரு. ஆனால் போதாமை இருக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு. சூர்யா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க வந்து பொது போக்குவரத்து அப்படின்னா ரயில்வே துறை இதுல இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டியிருக்கா? நிறைய மக்கள் வந்து குறிப்பா நீங்க வந்து இப்போ வேளச்சேரி மாதிரியான பகுதிகளுக்கு போறதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறப்போ ஒரு அங்க வந்து ஒரு பேனிக் கிரியேட் ஆனதாக இருந்தது. இப்போ அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது யார்? ரயில்வே துறை. நிச்சயமா ஒரு 2 விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். சென்ட்ரல் ஏர் கமாண்டோட அஃபிஷியலா அவங்க வந்து போன வருடம் ஏர் ஷோ நடந்ததுல 25 லட்சம் மக்கள் கலந்து கொண்டதாக போட்டிருக்காங்க. அந்த ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுற. இரண்டாவது, உயிரிழந்தவர்களே கார்த்திகேயன் அப்படின்றவர்களுடைய மனைவி உங்க ஊடகம்ல இருந்து மற்ற ஊடகங்களுக்கு சொன்னதை தான் நான் சுட்டி காட்டுறேன். அதுல ஆம்புலன்ஸ்ல சரியான ஃபர்ஸ்ட் எய்ட் வசதி இல்லைன்றது, அதனால வேணும்னே நாங்க அரசியல் நோக்கத்தோட சொல்லிருப்போம். ரயில்வேல வரும்போது மெட்ரோ ரயில் வந்து கூடுதல் ஃப்ரீக்வன்சில இயக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சதர்ன் ரயில்வே அதை கூட முன்னாடியே அதுக்கான திட்டமிடல் இல்லையா? ஏன்னா தொடர்ச்சியா ஊடகங்கள் செய்திகள்லாம் வந்த பிறகுதான் அந்த 7 நிமிடத்துக்கு ஒண்ணுங்கிறது 3 நிமிடமாக மாறுச்சு. 3 நிமிடம். அதே நேரத்தில் எம்ஆர்டிஎஸ்ல அந்த எம்ஆர்டிஎஸ்ல வந்து ஏற்கனவே ஒரு லைன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த எம்ஆர்டிஎஸ்ஓ மெட்ரோவோ இவ்வளவு கூட்டங்கள் வரும்போது அதை ஆன்டிசிபேட் பண்ணி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அது யாருடைய பொறுப்பு? மாநில அரசினுடைய பொறுப்பா, இல்லை மீண்டும் அது ஏர்ஃபோர்ஸினுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா? ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல ரயில் எவ்வளவு சேர்க்கணும் குறைக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க பண்ணல. ஒருவேளை தமிழக அரசு இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி ரயில்வேக்கு சொல்லப்படாம இருந்திருக்காங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இல்ல, அப்படி தகவல் சொல்லப்படாமல் இருந்திருக்கா? இல்ல, எங்களுக்கு அந்த தகவல் தெரியல. ஒருவேளை சொல்லி இருந்தால் கண்டிப்பா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து டோட்டலா அந்த சீட்டிங் அந்த போன வருஷம் நடந்ததுல 35,000 ஸ்பெஷலி இன்வைட்டட் கெஸ்ட், 20,000 ஸ்கூல் சில்ட்ரன், 30,000 locals and totally over 5 lakh people viewed the air show. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுங்க. அந்த 5 லட்சம் பேர் அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இருக்கு. நான் தம்பிட்ட கொடுக்குறேன், சூர்யா படிக்கலாம். அதனால வந்து ஏர்ஃபோர்ஸ்ங்கிறது இல்ல, அப்படி இருந்தாலும் இந்த இது வராது. கருத்தை எடுத்து